ஸோ டால்கம் பவுடர் பேபிக்கு யூஸ் பண்ண. எதுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பா இருக்க பாப்பா நீங்க வெள்ளையாக்குறீங்க? சிலிகான் பேஸ்ல வரும். இப்போ ட்ரஸ்ட் பண்ணுவேன் அண்ட் பிலீவ் பண்ணுவேன். இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களா? ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. ஸோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செரியனோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம லேட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆப்வியஸாக உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ நிறைய செபாமெடோட ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நான் செபாமெடை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவேன் அண்ட் பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா இதோட ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ஜென்டல் அண்ட் மைல்டாக இருக்கும் பாப்பாங்களுக்கு. என்னோட பாப்பாக்கும் அந்த மாதிரி தான். அண்ட் எந்த பாப்பாக்குமே இந்த ப்ராடக்ட் செட் ஆகலை அண்ட் இந்த ப்ராடக்ட்னால சைட் எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. மேபி 1-2 பாப்பாக்கு சூட் ஆகாம இருக்கலாம். நான் ட்ரஸ்ட் அண்ட் பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே 6 மந்த்ஸ்க்கு பாப்பாக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். அங்கங்க 1-2 ப்ராடக்ட் மட்டும் வேற வேற பிராண்ட்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்க பின்னாடி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாப்பாக்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்ணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் எதுலலாம் முக்கியமா நம்ம பிராண்டை கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு யூஸ் பண்ற சோப் அண்ட் பாப்பாக்கு யூஸ் பண்ற ஷாம்பு, இது ரெண்டுத்துலயுமே ரொம்ப 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 நம்ம பிஹெச் லெவலை பார்க்கணும். ஏன் இந்த சோப் அண்ட் ஷாம்பு மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னா, இது ரெண்டோட பிஹெச் லெவல் கண்டிப்பா முக்கியம். அண்ட் நம்ம என்ன பிராண்ட்ல யூஸ் பண்றோம் அப்படின்றதோட பிஹெச் லெவல் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கவே கூடாது. இவங்க இது வாங்கினாங்க, அவங்க பாப்பாக்கு அது சூட்டா இருக்கு சொல்றாங்க, ஸோ நம்மளும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி பிளைண்டா பிலீவ் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு பேபிக்கு யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்லயுமே லைக் சோப்பா இருக்கலாம், ஷாம்புவா இருக்கலாம், பாடி லோஷன் எதுவா இருந்தாலுமே அவங்களோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லைக் எப்படி சொன்னா லைட் வெயிட்டடா தின்னா இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்கா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரீஸியா ஒட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்க உங்க பாப்பாக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அது இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா செகண்ட் எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது. பிகாஸ் ஸ்மெல் இருந்தாலே அதுல சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் பாப்பாக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டை வச்சு நம்ம ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிஹெச் லெவலை எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ஆன்லைன்ல லைக் அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி எல்லா ஆன்லைன்லயுமே பிஹெச் லெவல் பாக்குறதுக்கான அந்த கிட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியா பிஹெச் லெவலை கண்டுபிடிச்சிடலாம். செபாமெட்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்லயுமே அவங்களோட பிஹெச் லெவல் கொடுத்திருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செபாமெட்ல இதோட பிஹெச் லெவல் பாத்தீங்கன்னா 5.5 அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸ்லயும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் சோப்போட பிஹெச் லெவல் பார்த்துடலாம். ஸோ சோப்போட பிஹெச் லெவல்ல செபாமெட் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 5.5. அண்ட் மாமா அர்த் அண்ட் செட்டாஃபில் இது ரெண்டோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6 கிட்ட வரும். ஸோ இது மூணுமே என்னோட டாப் 3 லிஸ்ட்ல இருக்கும். இது மூணும் தாராளமா பேபிக்கு யூஸ் பண்ணலாம். என்ன சோப் பேபிக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜான்சன் பேபி அண்ட் ஹிமாலயா. ஸோ ஜான்சன் பேபியோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 7 to 8 குள்ள வரும். 7 to 8 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹிமாலயா 9 to 10 வரைக்கும் கூட வரும். ஸோ இந்த 2 சோப் தான் உங்க பேபிக்கு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது ரெண்டையும் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க ஆல்டர்னேட்டிவா நீங்க செட்டாஃபிலோ, மாமா அர்த்தோ இல்லைன்னா இந்த செபாமெடோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஜான்சன் பேபி அண்ட் ஹிமாலயா இது ரெண்டுமே ரொம்ப அஃபோர்டா இருக்கு. ஸோ இதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ளீஸ் அதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க அஃபோர்டபுளா இருக்க மாமா அர்த் நீங்க ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ இப்போ ஷாம்பூவோட பிஹெச் லெவல் வந்துடலாம். ஷாம்பூலயுமே செபாமெட் 5.5 அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை நம்ம பிளைண்டா வாங்கிடலாம். செகண்டா நான் ஜான்சன் பேபி சொல்லுவேன். ஸோ ஜான்சன் பேபியோட பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6. ஸோ அது பாப்பாக்கு ரொம்ப மைல்டா ஜென்டலா தான் இருக்கும். அது நம்ம தாராளமா பேபிக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா மாமா அர்த் அண்ட் செட்டாஃபில் இது ரெண்டுமே 5.5 6.5 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ இதுவுமே தாராளமா யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிமாலயா ப்ராடக்ட். ஸோ அதோட பிஹெச் லெவல் 7. ஸோ 7 அப்படின்றது கைண்ட் ஆஃப் கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அதோட ஷாம்பு நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் அதையும் ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ பிஹெச் லெவல் 7 அப்படின்றது இட்ஸ் டூ ஹை. ஸோ அவங்களோட ஸ்கேல்புக்கு கண்டிப்பா அது சூட் ஆகாது. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஜான்சன் பேபிக்கு நீங்க ஷிஃப்ட் ஆயிக்கோங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா.
ஸோ இதுல என்னோட டாப் 3 நான் எது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செபாமெட், அகைன் மமாஎர்த் அண்ட் செட்டாஃபில், இது 3 சொல்லுவேன். ஸோ செபாமெட் வந்து 100 ml 400 rupeesக்கு வரும் நீங்க ஸ்டோர்ல போய் வாங்கினீங்கன்னா. பட் இதே நீங்க ஆன்லைன்ல வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா இருக்கும், 350 330 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருக்கும். மமாஎர்த் 100 ml 100 rupees தான். அண்ட் செட்டாஃபில் 100 ml வந்து 340 to 350 அந்த ரேஞ்ச்ல வரும். ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது வந்து இந்த டால்கம் பவுடர். ஸோ டால்கம் பவுடர் பேபிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது. யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டால்கம் பவுடர்ல வர அந்த பார்ட்டிகல்ஸை வந்து பேபிஸ் வந்து இன்ஹேல் பண்ணவே கூடாது. இன்ஹேல் பண்றது வந்து லைக் அது வந்து எதுல போய் முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேபிஸ்க்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும், சில பேபிஸ்க்கு வந்து இதனால வீசிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை வந்து இந்த பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணவே விடக்கூடாது. முக்கியமா வந்து இந்த மாதிரி வச்சிருக்க பஃப் வந்து யூஸ் பண்ணவே கூடாது பேபிஸ்க்கு. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இதை வச்சு நம்ம இப்படி அடிக்கும் போது கண்டிப்பா வந்து அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம என்னதான் வந்து லைக் பார்த்து அடிச்சாலும் இதோட ஒரு சில பார்ட்டிகல்ஸ் அகைன் நம்ம பாப்பாக்கு வந்து இன்ஹேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி பஃப் வச்சிருக்கிறது வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணவே கூடாது. நீங்களும் தானே வச்சிருக்கீங்க அப்படின்னா இல்ல, நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கினது, ஸோ நான் வந்து இதை யூஸ் பண்ணலாம் மாட்டேன். இதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்லை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, நான் கண்டிப்பா இதை யூஸ் பண்ணி தான் ஆவேன். அண்ட் நியூபார்ன் பேபிஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, பவுடர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த டைம்ல நான் அடிச்சுதான் ஆக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் இது யூஸ் பண்ணாம இந்த பவுடரை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி உங்களோட ஹேண்ட்ஸ்ல எடுத்துட்டு உங்களோட ஹேண்ட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு அதை வந்து நீங்க வந்து பேபியோட ஸ்கின்ல வந்து நீங்க போடலாம். இந்த பவுடர் பஃப்ல அடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி பேபியோட ஸ்கின்ல போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போடும்போது பாப்பாவால இன்ஹேல் பண்ண முடியாது. ஸோ வந்து லைக் சான்சஸ் வந்து கம்மி. பவுடர் பஃப் யூஸ் பண்றதுனால என்ன ஆயிட போகுது பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், பேபிஸ்க்கு டெய்லி வந்து பவுடர் போடுவாங்க. ஸோ அப்படி பவுடர் போடும்போது நம்ம எப்படி போடுவோம், பேபிக்கு லைக் எப்படி சொல்றதுன்னா முகத்துல இருந்து கால் வரைக்கும் எல்லா இடத்துலயும் பவுடர் போடணும் அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு இதாவே மாறிடுச்சு. ஸோ அப்படிதான் நம்ம போடுவோம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த பவுடர் பஃப் எடுத்து இப்படி பாப்பாங்களுக்கு போடும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ அதை வந்து அவங்க வந்து இன்ஹேல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி டெய்லி இன்ஹேல் பண்ணிட்டே வரும்போது சில பேபிஸ்க்கு அதுவே ஒரு பீத்திங் இஷ்யூவா இருக்கலாம், சில பேபிஸ்க்கு அதுவே வீசிங்ல கொண்டு போய் முடியலாம். பட் அதே இது வந்து உங்களோட கையில எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கும். நீங்க இது போடுறதுக்கும் இப்படி போடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இப்படி போடுறதுக்கு பதிலாக இப்படி யூஸ் பண்ணி பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வாங்க. நான் போட்டே ஆகணும்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீங்க யூஸ் பண்ணதே இல்லையா உங்க பேபிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல நானுமே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் எப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 month தான் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அந்த 1 monthமே நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு என்னோட ஹேண்ட்ல எடுத்து இந்த மாதிரி வந்து பவுடர் ஃபுல்லாக என்னோட ஹேண்ட்ல அப்ளை பண்ணிட்டு உள்ளங்காலில் மட்டும் தேய்ப்பேன். ஸோ அது வந்து பேபிஸ்க்கு வந்து எந்த வகையிலுமே வந்து ஃபேஸ்க்கு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால உள்ளங்காலில் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், அந்த பவுடரோட அந்த ஸ்மெல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளங்காலில் மட்டும் தேய்ப்பேன். இன்னொரு வேலை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாப்பா குளிக்க போறதுக்கு முன்னாடி அவங்களோட ட்ரெஸ்ல வந்து லைட்டா வந்து அப்ளை பண்ணிட்டு அகைன் வந்து ஃபுல்லா வந்து உதறி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா போடுவேன். ஸோ இந்த 2 வேலை வந்து ஒரு 15 days யூஸ் பண்ணிப்பேன். 1 monthல 1 day விட்டு 1 day அந்த மாதிரி வந்து ஒரு 15 days யூஸ் பண்ணிப்பேன். அதோட வந்து இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படி அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேபிக்கு முன்னாடி இதை வைக்கிறத வந்து கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். ஸோ பேபிக்கு முன்னாடி இதை வச்சுக்கிட்டு பேபிக்கு ட்ரெஸ் மாட்டுறது அண்ட் பேபிக்கு வந்து ஐலைனர் போடுறது, மை போடுறது, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களோட என்ன பவுடர் நீங்க யூஸ் பண்ணாலும் அதுக்கு கீழேயே போட்டிருப்பாங்க, டிஸ்க்ளைமர் போட்டே போட்டிருப்பாங்க. பேபிக்கு முன்னாடி வந்து வைக்கிறத வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பா வந்து இதை நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க படிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த டால்கம் பவுடருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து நீங்கள் பேபி க்ரீம்ஸ் வாங்கிக்கலாம், இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து பேபி லோஷன் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பேபிக்கான மசாஜ் ஆயில். ஸோ மசாஜ் ஆயிலில் வந்து நான் யூஸ் பண்ணுறது அகெயின் இந்த செபாமெடோட மசாஜ் ஆயில், அதுக்கப்புறமா வந்து இந்த சிக்கோவோட மசாஜ் ஆயில். ஸோ இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டும் இல்லாமல் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது கோகோனட் ஆயில். ஸோ இது மூணுமே வந்து மாற்றி 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 நான் யூஸ் பண்ணுவேன். இது மூணுமே வந்து ரொம்பவே வந்து செரியனுக்கு வந்து செட்டான ஒரு விஷயம். இது வந்து ஹை எண்டா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வந்து சிக்கோ வாங்கி ட்ரை பண்ணலாம். இதோட மசாஜ் ஆயிலும் வந்து
ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 130 rupees. முக்கியமா வந்து பேபிக்கு வந்து மசாஜ் ஆயிலா வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணா வந்து ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பேபிக்கு. நோ, நெவர். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. பேபியோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக நீங்க வந்து நம்ம ஊர் செக்கெண்ணெய் வந்து நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேபி க்ரீம். ஸோ பேபி க்ரீம் வந்து செரியனுக்கு வந்து நான் வந்து 4th மந்த் ஆன ஒன்று தான் இன்ட்ரடியூஸே பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து பேபிக்கு வந்து 3 மந்த் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் அவனோட ஸ்கின்ல வந்து நான் வந்து எதுவுமே போடலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ இல்லை நான் ஃப்ரீயாக விடல, எனக்கு ஏதோ சம்திங் அவனுக்கு வந்து ட்ரை ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும்தான் ஃபேஸில் கூட போடுவேன். குளிச்சதுக்கு அப்புறமா லைட்டா எடுத்து மைல்டா வந்து அதையே வந்து ஒரு க்ரீம் மாதிரி போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் ஆயிலியா இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும். ஸோ 4th மந்த் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த க்ரீம் அப்படின்றதே வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டில் தான். அண்ட் பேபிக்கு வந்து க்ரீம்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பாப்பா வந்து இது போட்ட உடனே வந்து நல்லா வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா அழகா இருக்காங்க அண்ட் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. இதுக்கு பதிலாக வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அகைன் கோகனட் ஆயில் தான் சொல்லுவேன். என்ன கோகனட் ஆயிலே சொல்லிட்டே இருக்காங்கன்னா கோகனட் ஆயில் தான் வந்து பெஸ்ட் அண்ட் சேஃபஸ்ட். ஒரு செக்கெண்ணெய் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே பாப்பாவோட ஹேர் ஆயில்ல இருந்து மசாஜ் ஆயில்ல இருந்து பேபி க்ரீம்ல இருந்து அண்ட் டைப்பர் க்ரீம்ல இருந்து எல்லாமே வந்து ஆல் இன் ஒன்னா ஒரு செக்கெண்ணெய் வந்து முடிஞ்சிடும். தனித்தனியா செப்பரேட்டா வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் வாங்குறவங்க வாங்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல எனக்கு எல்லாமே வாங்கணும்னா ஒரு செக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கிட்டா போதும். எஸ், அஃப்கோர்ஸ் செக்கெண்ணெய் போடும்போது லைட்டா ஆயிலியா இருக்கும். ஸோ நான் இங்க செடியினோட பிக்சர் கூட நான் இங்க ஆட் பண்றேன். அவங்களுக்கும் அப்பப்ப வந்து ஆயிலினஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஃபேஸ்ல, பட் ஆனால் அது வந்து அது பார்க்க வந்து ஒரு ஷைனா அழகா தான் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி செயினுக்கு வந்து இந்த கிளென்சிங் பார், அதுக்கப்புறம் வந்து இந்த வாஷ் யூஸ் பண்றேன். இவ்வளோ நான் வந்து செபாமேட்ல வாங்கினதுக்கு எனக்கு வந்து இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுத்தாங்க. ஸோ அதனால வந்து இது இருக்கு. மற்றபடி வந்து செபாமேடோட சோப் தான் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. யாரோ 2-3 கமெண்ட்ஸ்ல வந்து பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களா, அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதோட என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து இன்கிரீடியன்ட் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. பாத்திங் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. அதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாத்திங் பவுடர் கண்டிப்பா வந்து பேபியோட ஸ்கின்க்கு வந்து நல்லது கிடையாது அவ்வளவா. அண்ட் ஏன் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பேபியோட ஸ்கின்ல வந்து ஆயில் செக்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்கின்ல எப்படி நமக்கு ஆயில் செக்ரேஷன் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் வந்து பேபியோட ஸ்கின்லயே வந்து ஆயில் செக்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஒரு பேபி, ஸோ அவங்களுக்கு போய் வந்து லைக் கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு அண்ட் இன்னும் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்ப்பாங்க அண்ட் உருளைக்கிழங்கு அதோட அந்த 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 வாட்டர் சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு கேர்டை வெளியே வச்சுட்டு அது சில்னஸ் போகணும்னா அதுல மிக்ஸ் பண்ணி தேய்ங்க அண்ட் அதுல ரோஸ் வாட்டர் போட்டு தேய்ங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு பேபிக்கு பண்றீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் நமக்கே நிறைய இப்போ நம்ம பேபி பத்தி ஆப்வியஸா நம்ம பேசிட்டே இருக்கும்போது யூடியூப்ல வந்து நிறைய வரும் இல்லையா. ஸோ அப்படிலாம் ரிலேட்டடா வரும்போது எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தாலே ஏனோ தெரியல அவ்வளோ கோவம் வரும். எதுக்கு இப்படிலாம் போட்டு வந்து இப்படி இருந்த பாப்பாவை இப்படி மாத்திட்டீங்க, இதை ட்ரை பண்ணி பாருங்க, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்றத வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், இது நிறைய பேரை யூஸ் பண்ணிருப்போம், இன்க்ளூடிங் நானே அதை யூஸ் பண்ணுவேன். நமக்கு ரொம்ப எண்ணெய் விழுஞ்ச மாதிரி மூஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் வாஷை கட் பண்ணிட்டு லைக் கடலை மாவோ இல்லை பச்சைப்பருப்போ இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஃபேஸ்ல போடுவோம். ஸோ அப்படி ஃபேஸ்ல போடும்போது என்ன ஆகும், ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஆயிலே இருக்காது, ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இதுதான் நமக்கு வந்து ஆப்வியஸா நடக்கும். ஸோ இது ஒரு 10 to 15 days கண்டினியூஸா பண்ணும்போது என்ன ஆகும், ஆயில் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிட்டு நல்ல ஒரு எப்போ குளிச்சுட்டு வந்தாலும் ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். நமக்கே வந்து நம்ம மூஞ்சி ஆயிலே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இது பாப்பாக்கு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், ஆயில் செக்ரேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப மஸ்ட். நீங்க இப்பவே வந்து பாப்பாக்கு வந்து அந்த குளியல் பவுடர் அதெல்லாம் போட்டு 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 நேச்சுரலா ஆயில் வரதே வந்து நம்ம வந்து நமக்கே தெரியாம வந்து கட் ஆஃப் பண்ணிட்டே வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் இது மாதிரி போட்ட உடனே ஃப்ரெஷ் லுக் கண்டிப்பா கிடைக்கும்.
ஏன் அப்படின்னா பாடியில இருக்க ஆயில் எல்லாத்தையுமே அதை எடுத்துரும். ஸோ அதனால அந்த ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். இல்ல நான் பாத்திங் பவுடர் கண்டிப்பா நான் யூஸ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்றதுனால தப்பு எதுவுமே கிடையாது. ஒரு ஃப்ரெக்ரன்ஸ் பாப்பா மேல அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் இது ரொம்ப நேச்சுரல் வேல நான் வந்து இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்றேன். அஃப்கோர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்த உடனே வந்து பாப்பாக்கு வந்து பாடி க்ரீமோ இல்லைனா பாடி லோஷனோ கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு வந்து ஓகேவா இருக்கும் ஸ்கின். தாராளமா யூஸ் பண்ணலாம். நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நான் வந்து அதுக்கு அகெயின்ஸ்ட் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் வந்து இது யூஸ் பண்ணனாலதான் வந்து பாப்பாக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் மாறி ஈவன் ஸ்கின் டோன் ஆச்சு. பாப்பா வந்து கருப்பா இருக்கா, பாப்பா வந்து வெள்ளையா மாறுச்சு. இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கண்டென்ட்டோட அந்த தம்ப்லைன் வந்தாலே எனக்கு அவ்வளோ கோவமா வரும். எதுக்கு ஃபர்ஸ்ட் கருப்பா இருக்க பாப்பா நீங்க வெள்ளையாக்குறீங்க? அது உங்க பாப்பா, நீங்க எப்படி இருக்கீங்களோ அந்த மாதிரிதான் இருக்கும். அதை போட்டு கருப்பா இருக்க பாப்பா வெள்ளையாக்குற வை 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 வை. ஸோ ஃபைனலா வந்து ஐப்ரோ அண்ட் காஜல். அகைன் நான் இதுக்கு வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ தான் சொல்லுவேன். ஏன் நான் நோ சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐப்ரோ வரைஞ்சாதான் வந்து இல்லாத ஐப்ரோ வந்து பாப்பாக்கு நான் ஐப்ரோ வரைஞ்சு 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 இவ்வளோ தூரம் ஐப்ரோ ஆயிருக்கு. அண்ட் கண்ணு வந்து குட்டியா இருந்துச்சு, நான் காஜல் போட்டு 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 கண்ணு பெருசாயிடுச்சு. என்னது இது? அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நான் இங்க செழியனோட பிக்சர் கூட இங்க நான் அட்டாச் பண்றேன். ஸோ செழியன் பிறக்கும் போது வந்து சுத்தமா வந்து அவனுக்கு வந்து ப்ரோஸே கிடையாது. எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மை யூஸ் பண்ணுங்க, மை யூஸ் பண்ணி நல்ல மை போட்டு வரைங்க, ஐப்ரோவை வரைஞ்சிங்கன்னா தாராளமா முடி நிறைய வளரும். 5 ரூபாய் டப்பால வரைஞ்சிட்டா முடி வளர்ந்துருமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது வேண்டாம், வளரணும்னு இருந்ததுன்னா ஆப்வியஸா வளரும். ஸோ அதை போட்டு நம்ம மை போட்டு திக்கா வரைஞ்சு அப்படிதான் வளரும், அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அது வந்து டே மந்த் போக 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 அவனுக்கே வந்து நல்லா இப்ப பாத்தீங்கன்னா லைக் எனக்கே வந்து ஷாக்கா இருக்கு, இவ்வளோ நல்லா திக் ஐப்ரோவா செரியன் பாப்பாக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை தாண்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட ரீசன்லாம் எதுவுமே கிடையாது. பட் அந்த ஒரு ஐப்ரோ வரைஞ்சு காஜல் வரைஞ்சா திக் ஐப்ரோ அண்ட் பெரிய கண்ணா ஆயிடும் அப்படிலாம் அது கிடையாது. அது வந்து கம்ப்ளீட்டா மித். ஸோ அதனால நான் வந்து அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் முக்கியமா வந்து ஆர்டிஃபிஷியலா யூஸ் பண்றதை விட நமக்கு சில பேர் வீட்டுலலாம் நேச்சுரலாவே ரெடி பண்ணுவாங்க. அந்த நாட்டு மருந்து கடையில வெங்க பல ஏதோ சம்திங் இருக்கும், நான் அதை கூட அது எனக்கு கரெக்டா அதோட பேர் தெரியல. அதுல வந்து மை செய்வாங்க. ஸோ அந்த மையை வந்து கண்ணில் போடும்போது அது வந்து பார்க்க ரொம்ப அழகாவும் இருக்கும் அண்ட் அது ரொம்ப நேச்சுரல் வேல நல்லதும் கூட. அதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் தான் செரியனுக்கு நான் யூஸ் பண்ற பாடி அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன். உன்னேன்னு மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இந்த செபாமேட் பாடி லோஷனுக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து இந்த சிக்கோவும் யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட்டிவா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணுவேன். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 160 rupees 100 ml வரும். இது வந்து செரியனுக்கு நான் யூஸ் பண்ற ப்ரஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து சிலிகான் பேஸ்ல வரும். ஸோ இதை வந்து ஃபைனலாக வந்து நம்ம குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து அவங்களோட லிப்ஸ்குள்ள வந்து நம்ம விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட இது வந்து இதாகும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நான் வந்து இது வாங்கலை, என்னோட கையிலேயே தான் வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஒரு கட்டத்துல வந்து அவனுக்கு அது நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால வாய் வந்து டைட்டா மூடிக்கிட்டான், ஓப்பனே பண்ணாத அளவுக்கு மூடிட்டான். ஸோ சரியா நான் கிளீன் பண்றேன், நான் கிளீன் பண்ணலையா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் இது வாங்கி நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது யூஸ் பண்ணி முடிச்ச உடனே ஹாட் வாட்டர்ல வந்து ஒரு 2 செகண்ட் போட்டுட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து செடிக்கு நான் யூஸ் பண்ற பாடி அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ கண்டிப்பா வந்து நீங்க ஒரு மாம் டு பியா இருக்கீங்க, நீங்க ஒரு பிரெக்னன்சி பீரியட்ல இருக்கீங்க, மதர்ஹுட்ல இருக்கீங்க, நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் அதை பிலீவ் பண்றேன். ஸோ நான் பிலீவ் பண்ணனால தான் வந்து நீங்க எனக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ் கேட்குறீங்க அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எடுத்து என்னால் வீடியோ பண்ண முடியுது. நீங்க கேட்குற நெக்ஸ்ட் டாபிக்குக்கும் என்னோட ஃபுல் நாலேஜ் போட்டு கண்டிப்பா உங்களுக்கு அதையும் நல்ல இன்ஃபர்மேட்டிவா கொடுப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேஜை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video. Bye.